ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி என் ஸ்டைலில் டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு 2 ஆனியன், 2 டொமேட்டோ அண்ட் இஞ்சி பூண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டு இந்த இஞ்சி பூண்டு போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதும் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1 ஸ்பூன் பெப்பர் இதையும் போட்டு இதோட நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். அண்ட் இதில் 1 க்ரீன் சில்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒரு குட் மிக்ஸ் போன உடனே இதில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிற அந்த 2 ஆனியன், 2 டொமேட்டோ, கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் மஞ்சள் தூள் சேர்த்து கிவ் இட் அ குட் மிக்ஸ். ஓகே, ஸோ இது நல்லா மசிஞ்சு வந்த உடனே இதோட ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கோகோனட் எடுத்து நம்ம ஃபைனலாக இதோட ஆட் பண்ணுறோம். அதோட ஹீட்லேயே இது குக் ஆகிடும். ஸோ இது நல்லா கூல்டவுன் ஆனோடனே இதை நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக, திக் பேஸ்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதே பேனில் ஆயில் ஊற்றி கருவேப்பிலை போட்டு சோம்பு போட்டு 1/2 ஆனியன் அண்ட் 1/2 டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்மாஷ் ஆகி அது கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு இது வந்த உடனே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு 1 or 2 cups ஆஃப் வாட்டர் தாராளமாக இதோட நம்ம ஊற்றி அதை நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் கொஞ்சம் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சின்ஸ் இதில் பெப்பர் அண்ட் அந்த க்ரீன் சில்லிலாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. பை தட் டைம் கிரேவி நல்லா பாயில் ஆகிட்ருக்கப்போ நான் 1/2 kg கிராப் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த கிரேவியோட ஆட் பண்ணிக்கலாம். நண்டு எல்லாமே கிரேவியில் நல்லா இம்மர்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் அது நல்லாவே வேகும். அண்ட் இது பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அண்ட் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி எட்ஜஸில் ஆயில் செப்பரேட் ஆகி வரும். நண்டோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை வச்சு நண்டு நல்லா குக் ஆகிடுச்சுன்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களோட தேவைக்கேற்ப இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இது இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும். ஸோ இன்னும் ஒரு 5 minutes நான் பாயில் பண்ண விடுறேன். அண்ட் மை நண்டு குழம்பு இஸ் ரெடி. ஒயிட் ரைஸாக இருந்தாலும் சரி, தோசையாக இருந்தாலும் சரி, நான் நண்டு கிரேவியோடு சாப்பிட்றப்போ அதோட டேஸ்ட்டே வேறு லெவல். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.